மாட்டேங்க. தண்ணி தண்ணி இவ்வளவு காரமா சட்னி வைப்பீங்க? இதுவே உங்களுக்கு காரமா இருக்கா? தொண்டையெல்லாம் எரியுதுரி. வெறும் மிளகாத்தூளை குழப்பி வச்சு பழி வாங்குறியானே? என்னாச்சு கதிர்? ஏய், என்னடி பண்ண? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம என்ன பண்ணன்னு கேட்காதீங்க. என்னடா ஆச்சு? அனி சட்னின்னு சொல்லி வெறும் மிளகா அப்படியே வச்சு ஊட்டி விடுறா. நாக்கெல்லாம் எரியுது. கைதான் சரியாயிடுச்சு போல இருக்க. அப்புறம் எதுக்கு ஊட்டி விட சொன்னா? ஒரு வேளை ரொமான்ஸ்க்கு அடி போட்டிருப்பானோ? என்னங்க தண்ணி குடிங்க. கதிரு, என்ன கலை? என்னப்பா என்னாச்சு? அம்மா பேச முடியலம்மா. கலை, கதிருக்கு என்னடி ஆச்சு? இவதாத்த மிளகாத்தூள் எடுத்து இவர் வாயில கொட்டிட்டா. ஐயோ, என்னது மிளகாத்தூள வாயில கொட்டினா? அவர் சொன்ன பொய்யாவது கிலோ கணக்கு தான். நீங்க டன் கணக்குல எல்லாம் அடிச்சு விடுறீங்க. ஏய் ஏய், என் பையன் கதிரு துடிச்சிட்டு இருக்கான். இவன் பொய் சொல்றான்னு சொல்ற? இத பாரு, என் பையனுக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. சும்மா தேவையில்லாம அவன் பொய் சொல்றானெல்லாம் சொல்லாத. இந்த சட்னி தாமா. பார்த்தாலே பயமா இருக்கு. அவ்வளவு காரம். மனசாட்சி இல்லாம வாயில திணிச்சிட்டா. ஏப்பா, இந்த சட்னி அவனுக்கு காரமா இருக்குங்கிற? அத்த, ஆமா அத்த, ஒரு வாய் தான் சாப்பிட்டேன். அதுக்குள்ள நாக்கு தொண்டையெல்லாம் எரியுது. அம்மா, இது தனமா எல்லாரும் சாப்பிட்டு போனாங்க. யாராச்சும் ஏதாச்சும் பேசினாங்களா? இல்ல அத்த, நீங்களும் இதை தானே சாப்பிட்டீங்க? காரமா வந்துச்சு. மா, இந்த வீட்லயே காரம் ஜாஸ்தியா சாப்பிடுறது நான் மட்டும் தான். எனக்கு எது காரமா இருக்குமா? உங்க யாருக்கும் காரம் தெரியலையா? அத்த, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. நாம எதுக்கும் செக் பண்ணி பாத்துருவோம். மாமா வேணாம், இவ்வளவு காரமா இரு கதிரு. அம்மா அம்மா வேணாமா.